ஓம் சாந்தி. 1/8/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு குழந்தையாகிய நீங்கள்தான் பிடித்தமானவர்கள், அதாவது அன்பானவர்கள். தந்தை உங்களைதான் முன்னேற்றுவதற்கான ஸ்ரீமத் கொடுக்கின்றார். எப்போதும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து தன்னை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். கேள்வி: உலகில் அமைதியின் ஸ்தாபனை எப்போது மற்றும் எந்த விதிப்படி நடக்கிறது? பதில்: உலகில் அமைதியானது மகாபாரத சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும் என நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதற்காக நீங்கள் முன்னதாகவே தயாராக இருக்க வேண்டும். தனது கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை சிந்தனை செய்து தந்தையின் நினைவின் மூலம் முழுமையாக தூய்மையடைய வேண்டும். அப்போது இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படும். பாடல்: இன்று இருளில் இருக்கின்றான் மனிதன். ஓம் சாந்தி. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டது. நாங்கள் இருளில் இருக்கின்றோம், இப்போது ஞானத்தின் 3வது கண்ணை கொடுங்கள் என சொல்கின்றார்கள். ஞானக் கடலிடமிருந்து ஞானத்தை வேண்டுகின்றனர். மற்றபடி அஞ்ஞானம் நிறைந்துள்ளது. கலியுகத்தில் அனைவரும் அஞ்ஞானத்தின் அசுர தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் கும்பகர்ணர்கள் என சொல்லப்படுகிறது. ஞானம் மிகவும் சுலபமானது என தந்தை சொல்கின்றார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை படிக்கின்றனர், ஹட்டயோகம் செய்கின்றனர், குரு முதலானவர்களை பின்பற்றுகின்றனர். இப்போது அவர்கள் அனைவரையும் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. தந்தைதான் ராஜ்யத்தை கொடுப்பார். மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அதைதான் காக்கத்தின் எச்சிலுக்கு சமமான சுகம் என்று சந்நியாசிகள் சொல்கின்றனர். ஏனெனில் அவர்கள் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு ஓடி சென்று விடுகின்றனர். இந்த ஞானத்தை ஞானக் கடலாகிய தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இந்த ராஜயோகத்தை பகவான் தான் கற்பிக்கின்றார். மனிதர்கள் மனிதர்களை தூய்மையாக்க முடியாது. பதீத பாவனர், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்துபவர் ஒரே ஒரு தந்தையாவார். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். பிறவி பிறவிகளாக பக்தி செய்தபடி வந்துள்ளனர். ஸ்நானம் செய்வதற்காக செல்கின்றனர். கங்கையில் மட்டும் ஸ்நானம் செய்வதில்லை. எங்காவது நீர் நிறைந்த குளம் முதலானவற்றை பார்த்தார்கள் என்றால் அவைகளையும் தூய்மையாக்கக்கூடியது என புரிந்து கொள்கின்றனர். இங்கும் கூட கௌமுக், அதாவது பசுவின் வாய் இருக்கிறது. நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் வருகிறது. கிணற்றிலிருந்து நீர் வந்தால் அதனை பதீத பாவனி கங்கை என சொல்வதில்லை. இதுவும் தீர்த்தம் என மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர். பல மனிதர்கள் பாவனையோடு அங்கே சென்று ஸ்நானம் முதலியவைகளை செய்கின்றனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்துள்ளது. நீங்கள் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தம்முடைய தேக அகங்காரம் நிறைய உள்ளது. நாங்கள் இவ்வளவு சாஸ்திரங்களை படித்திருக்கின்றோம். படித்துள்ள இவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என தந்தை கூறுகின்றார். இப்போது இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும்? ஆகையால் இப்படிப்பட்ட விஷயங்களை எழுதி ஆகாய விமானத்திலிருந்து போடுங்கள் என பாபா சொல்கின்றார். உலகில் அமைதி எப்படி ஏற்படும் என்று இன்றைய நாட்களில் கூறுகின்றனர். யாராவது வழி கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு பரிசு கிடைத்தபடி இருக்கிறது. இப்போது அவர்கள் அமைதியை ஸ்தாபனை செய்ய முடியாது. அமைதி எங்கே? பொய்யான பரிசுகள் கொடுத்தபடி இருக்கின்றனர். உலகில் அமைதியோ சண்டைக்கு பிறகு ஏற்படும் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இந்த சண்டை எந்த சமயத்திலும் தொடங்கலாம். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளாகிய உங்களால் தான் தாமதம். குழந்தைகளாகிய நீங்கள் கர்மாத்தீத் நிலை அடையும் போதுதான் ஏற்படும். அதில்தான் முயற்சி தேவைப்படுகிறது. தந்தை சொல்கின்றார்,
என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல தூய்மையாகுங்கள் மற்றும் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை சிந்தனை செய்தபடி இருங்கள். நாடகப்படி கல்பத்திற்கு முன்பு போல உலகில் அமைதியின் ஸ்தாபனை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் எழுதவும் முடியும். உலகில் அமைதி சத்யுகத்தில்தான் ஏற்படும் என்பதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். இங்கே கண்டிப்பாக அசாந்திதான் இருக்கும். ஆனால் பலர் நீங்கள் சொல்வதன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சொர்க்கத்தில் வரவே போவதில்லை எனும்போது ஸ்ரீமத் படி நடக்கவும் மாட்டார்கள். இங்கும் கூட பலர் தூய்மையாக இருக்க முடிவதில்லை. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவானின் வழி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. யாருடைய நடத்தையாவது நன்றாக இல்லை என்றால் உனக்கு ஈஸ்வரன் நல்ல வழி காட்டட்டும் என சொல்கின்றார்கள் அல்லவா? இப்போது நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும். நீங்கள் 63 பிறவிகள் விஷக்கடலில் ஏமாற்றத்தை அடைந்தீர்கள் என பாபா சொல்கின்றார். குழந்தைகளிடம் பேசுகின்றார். குழந்தைகளை தான் தந்தை முன்னேற்றுவார் இல்லையா? முழு உலகத்தை எப்படி முன்னேற்றுவார்? குழந்தைகளிடமிருந்து புரிந்து கொள்ளுங்கள் என வெளியிலிருந்து வருபவர்களுக்கு தந்தை சொல்வார். தந்தை வெளியாட்களிடம் பேச முடியாது. தந்தைக்கு குழந்தைகளை தான் பிடிக்கும். மாற்றான் தாய் குழந்தைகளை பிடிக்காது. லௌகீக தந்தை கூட நல்ல குழந்தைகளுக்கு தான் பணம் கொடுப்பார். அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. யார் என்னுடையவர்களாக ஆகின்றார்களோ அவர்களுக்கு தான் நான் ஆஸ்தி கொடுப்பேன் என தந்தையும் சொல்கின்றார். யார் என்னுடையவர்களாக ஆவதில்லையோ அவர்கள் ஞானத்தை ஜீரணம் செய்ய முடியாது. ஸ்ரீமத் படி நடக்க மாட்டார்கள். அவர்கள் பக்தர்கள். பிரம்மா பாபா நிறைய பார்த்திருக்கின்றார். யாராவது பெரிய சந்நியாசி வருகின்றார் என்றால் பலர் அவருடைய சீடர்களாக ஆகின்றனர். நிதி திரட்டுவார்கள். தம்முடைய சக்திக்கு தக்கவாறு நிதி கொடுப்பார்கள். இங்கே நிதி திரட்ட சொல்லி தந்தை சொல்வதில்லை. இங்கே யார் விதை விதைக்கின்றனரோ அவர்கள் 21 பிறவிக்கு அதனுடைய பலனை அடைவார்கள். மனிதர்கள் தானம் செய்தார்கள் என்றால் ஈஸ்வரன் பெயரால் நாம் செய்கின்றோம் என புரிந்து கொள்கின்றனர். ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்கின்றனர் அல்லது கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் என்று சொல்கின்றனர். கிருஷ்ணருடைய பெயரை ஏன் எடுக்கின்றார்கள்? ஏனென்றால் அவர் கீதையின் பகவான் என புரிந்து கொள்கின்றனர். ஸ்ரீ ராதைக்கு அர்ப்பணம் என ஒருபோதும் சொல்வதில்லை. ஈஸ்வர அல்லது கிருஷ்ண அர்ப்பணம் என்று சொல்கின்றனர். பலனை கொடுப்பவர் ஈஸ்வரன் தான் என்று தெரிந்திருக்கின்றனர். யாராவது செல்வந்தரின் வீட்டில் பிறவி எடுத்தால் முற்பிறவியில் நிறைய தானம் புண்ணியங்கள் செய்திருப்பார், அதனால் இப்படி ஆகியுள்ளார் என்று சொல்கின்றனர் அல்லவா? ராஜாவாகவும் ஆக முடியும். ஆனால் அது அல்ப காலத்திற்கான காகத்தின் எச்சிலுக்கு சமமான சுகம். ராஜாக்களை கூட சந்நியாசிகள் சந்நியாசம் செய்விக்கின்றனர். அப்போது பெண் என்பவள் பாம்பு போன்றவள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் திரௌபதியோ துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்துகிறார் என பகவானை கூப்பிட்டாள். இப்போதும் கூட அபலைகள் எவ்வளவு கூப்பிடுகின்றனர், என் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று. பாபா இவர் என்னை மிகவும் அடிக்கின்றார், விஷத்தை கொடு, இல்லாவிட்டால் அடிப்பேன் என்று சொல்கின்றார். பாபா இந்த பந்தனங்களில் இருந்து விடுவியுங்கள். பந்தனம் விடுபடதான் போகிறது. பிறகு 21 பிறவிக்கு ஒருபோதும் மானத்தை இழக்க மாட்டீர்கள். அங்கே விகாரமே இருக்காது. இந்த மரண லோகத்தில் இது இறுதி பிறவியாகும். இது விஷம் நிறைந்த உலகமாகும். மற்றொரு விஷயத்தை தந்தை புரிய வைக்கின்றார். இந்த சமயம் மனிதர்கள் எவ்வளவு புரியாதவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். யாராவது இறந்துவிட்டால் ஸ்வர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று சொல்கின்றனர். ஆனால் ஸ்வர்க்கம் எங்கே இருக்கிறது? இது நரகமாக உள்ளது. ஸ்வர்க்கவாசி ஆகினார் என்றால் கண்டிப்பாக நரகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் யாருக்காவது நேரடியாக நீங்கள் நரகவாசி என்று சொன்னீர்கள் என்றால் கோபத்தில் வந்து ஆத்திரப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும், இன்னார் ஸ்வர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றால்
நீங்கள் நரகவாசியாக உள்ளீர்கள் என்றுதானே அர்த்தம். நீங்கள் உண்மையிலும் உண்மையான ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான யுக்தியை நாங்கள் சொல்கின்றோம். இந்த பழைய உலகம் இப்போது முடிய உள்ளது. இந்த சண்டைக்கு பிறகு 5000 வருடத்திற்கு முன்பு போல உலகில் அமைதி ஏற்பட உள்ளது என செய்தித்தாள்களில் வெளியிடுங்கள். அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பிறகு அவர்கள் சொல்கின்றனர், அங்கும் கூட கம்சன், ஜராசந்தன் முதலான அசுரர்கள் இருந்தனர். திரேதாவில் ராவணன் இருந்தார். இப்பொழுது அவர்களிடம் யார் மண்டையை உடைத்துக் கொள்வது? ஞானம் மற்றும் பக்தி இடையில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. இவ்வளவு சகஜமான விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் பதிவது கடினமாக உள்ளது. ஆக இப்படிப்பட்ட ஸ்லோகன்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த சண்டைக்கு பிறகு நாடகத்தின்படி உலகில் அமைதி ஏற்பட உள்ளது. ஒவ்வொரு கல்பமும் உலகத்தில் அமைதி ஏற்படுகிறது. பிறகு கலியுகத்தின் இறுதியில் அசாந்தி ஏற்படுகிறது. சத்யுகத்தில்தான் அமைதி ஏற்படுகிறது. கீதையில் தவறு செய்ததால்தான் பாரதத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதையும் நீங்கள் எழுத முடியும். 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டீர்கள். ஸ்ரீ நாராயணனின் பெயரை கூட போடவில்லை. என்றாலும் அவருடைய 84 பிறவிகளில் கொஞ்ச நாட்கள் குறைகிறது என்று சொல்லலாம். கிருஷ்ணருடையது முழுமையாக 84 பிறவிகள் ஏற்படுகின்றன. குழந்தைகளை வைரத்திற்கு சமமாக ஆக்குவதற்காக சிவபாபா வருகின்றார் எனும்போது பெட்டியும் கூட அதற்கேற்றாற் போல தங்கத்தால் ஆனதாக தேவைப்படுகிறது. அதில் வந்து பிரவேசம் செய்வதாக. இப்போது இவர், அதாவது பிரம்மா பாபா, எப்படி தங்கப்பெட்டி அதாவது ரதமாக ஆனார் என்றால் உடனே காட்சி தெரிய வைத்தார். நீ உலகின் எஜமானனாக ஆகப் போகின்றாய். இப்போது என்னை மட்டும் நினைவு செய், தூய்மை அடைவாயாக என்றபோது உடன் தூய்மையடைய தொடங்கினார். தூய்மையாகாமல் ஞானத்தின் தாரணை ஆகாது. சிங்கத்தின் பால் வைக்க தங்க பாத்திரம் தேவை. தூய்மை தேவை தாரணை செய்வதற்கு. தூய்மையின் உறுதிமொழி கொடுத்து பிறகு விழுந்து விடும்போது நினைவு யாத்திரை நின்று போய்விடுகிறது. ஞானமே முடிந்து போய்விடுகிறது. காமம் மிக பெரிய எதிரி. இது பகவான் மகா வாக்கியம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அவர்களுக்கு அம்பு தைக்காது, அதாவது புரியாது. பிறகு அவர்கள் பெயரளவு ஞானி ஆகி விடுகிறார்கள். உங்களுக்குள் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. தினம்தோறும் கணக்கு பாருங்கள். தந்தை சர்வசக்திவான் என்பது போல மாயையும் சர்வசக்திவானாக உள்ளது. அரை கல்ப காலம் ராவணனின் ராஜ்யம் நடக்கிறது. தந்தை இல்லாமல் ராவணன் மீது வெற்றியடைய முடியாது. நாடகத்தின்படி ராவண ராஜ்யமும் நடக்கத்தான் வேண்டும். தோல்வி மற்றும் வெற்றியின் இந்த நாடகம் பாரதத்தில்தான் நடக்கிறது. இதை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் புரிய வைக்கின்றார். தூய்மை அடைவது முக்கியமான விஷயம். நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு என தந்தை சொல்கின்றார். மற்றபடி சாஸ்திரங்களில் பாண்டவர் மற்றும் கௌரவர்களின் சண்டை, சூதாட்டம் முதலானவைகளை காட்டியுள்ளனர். இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி நடக்கும்? ராஜயோகத்தின் படிப்பு இப்படி நடக்குமா என்ன? யுத்த மைதானத்தில் கீதா பாடசாலை நடக்குமா? பிறப்பு இறப்பற்ற சிவபாபா எங்கே? 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கும் கிருஷ்ணர் எங்கே? அவருடைய கடைசி பிறவியில் தந்தை வந்து பிரவேசம் செய்கின்றார். எவ்வளவு தெளிவாக உள்ளது! இல்லற விஷயங்களில் இருந்தபடி தூய்மையாக ஆக வேண்டும். சந்நியாசிகள் சொல்கின்றார்கள், இருவரும் ஒன்றாக இருந்தால் தூய்மையாக இருக்க முடியாது. உங்களுக்கு எந்த பிராப்தியும் இல்லை என்றால் எப்படி இருப்பீர்கள் என சொல்லுங்கள். இங்கேயோ உலகின் ராஜ்யம் கிடைக்கிறது. எனக்காக குலத்தின் மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இவருடைய, அதாவது பிரம்மாவின் தாடிக்கு, அதாவது வயதிற்கு மரியாதை வையுங்கள் என சிவபாபா சொல்கின்றார். இந்த ஒரு கடைசி பிறவியில் தூய்மையாக இருந்தால் ஸ்வர்க்கத்தின் எஜமானன் ஆவீர்கள். தமக்காகவே முயற்சி செய்கின்றோம்.
மற்ற யாரும் ஸ்வர்க்கத்தில் வர முடியாது. உங்களுடைய இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இதில் அனைவரும் தேவையல்லவா? அங்கே அமைச்சர்கள் இருப்பதில்லை. ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை. தூய்மையற்ற ராஜாக்களுக்கு கூட ஓர் அமைச்சர் இருப்பார். இங்கே பாருங்கள், எவ்வளவு அமைச்சர்கள் இருக்கின்றனர். தங்களுக்குள் சண்டை போட்டபடி இருக்கின்றனர். தந்தை அனைத்து போராட்டங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். பிறகு 3000 வருடங்களுக்கு எந்த சண்டையும் நடக்காது. சிறைச்சாலை முதலானவை இருக்காது. நீதிமன்றம் முதலானவை எதுவும் இருக்காது. அங்கே சுகமோ சுகமாக இருக்கும். இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மரணம் தலை மீது நின்று கொண்டிருக்கிறது. நினைவின் யாத்திரையின் மூலம் விக்ரமாஜீத், அதாவது பாவ கர்மங்களை வென்றவராக ஆக வேண்டும். நீங்கள்தான் செய்தியாளர்கள். அனைவருக்கும் மன்மனாபவ என்ற தந்தையின் செய்தியை கொடுக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானத்தின் தாரணை செய்வதற்காக தூய்மையடைந்து புத்தி எனும் பாத்திரத்தை சுத்தமாக்க வேண்டும். வெறும் பெயரளவு ஞானி ஆகக்கூடாது. இரண்டாவது, தந்தைக்கு முன்னால் நேரடியாக அனைத்தும் அர்ப்பணம் செய்து ஸ்ரீமத் படி நடந்து 21 பிறவிக்கு ராஜ்ய பதவியை அடைய வேண்டும். வரதானம். ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தி விருத்தி செய்யக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர் அல்லது புத்திசாலி ஆகுக. ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தி விருத்தி செய்யக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர் அல்லது புத்திசாலி ஆகுக. விளக்கம். புத்திசாலி குழந்தைகள் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தும் விதியை அறிவார்கள். ஒருவர் எந்த அளவிற்கு சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துகின்றார்களோ அந்த அளவிற்கு அந்த சக்திகள் விருத்தி அடையும். எனவே அவ்வாறு ஈஸ்வரிய பட்ஜெட் தயார் செய்யுங்கள். உலகில் ஒவ்வொரு ஆத்மா உங்கள் மூலம் ஏதாவது பிராப்தியாக அடைந்து உங்களது குணங்களின் மகிமை பாட வேண்டும். அனைவருக்கும் ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும். முக்தி கொடுங்கள் அல்லது ஜீவன் முக்தி கொடுங்கள். ஈஸ்வரிய பட்ஜெட் தயாரித்து சர்வ சக்திகளையும் சேமியுங்கள் மற்றும் சேமித்த சக்திகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் யாசிப்பதிலிருந்து, துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவியுங்கள். ஸ்லோகன். சுத்த பொக்கிஷங்களை தனது வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக ஆக்கிக் கொண்டீர்கள் எனில் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். சுத்த சங்கல்பங்களை தனது வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக ஆக்கிக் கொண்டீர்கள் எனில் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். மாதேஸ்வரிஜியின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம். தலைப்பு. இப்பொழுது விக்கர்மம் செய்வதில் போட்டி போடாதீர்கள். நான் எப்படியாவது எனது விகாரங்களை வசப்படுத்த வேண்டும் என்ற லட்சியம் அவசியம் முதலில் வைக்க வேண்டும். அப்போதுதான் ஈஸ்வரிய சுகம் மற்றும் அமைதியாக இருக்க முடியும். தனது முக்கிய முயற்சியே சுகம் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியில் கொண்டு வருவதாகும். இதற்கு பொறுமை சக்தி அவசியம் தேவை. அனைத்திற்கும் ஆதாரம் தன்மீதுதான் இருக்கிறது. ஒருவர் ஏதாவது கோரிவிட்டால் அசாந்தியில் வந்து விடுவது என்று இருக்கக்கூடாது. ஞானத்தின் முதல் குணம் பொறுமை சக்தியை தாரணை செய்வதாகும். அஞ்ஞான காலத்திலும் கூறுவர், ஒருவர் எவ்வளவுதான் திட்டினாலும் எனக்கு எங்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று நினையுங்கள். திட்டக்கூடியவர் சுயம் அசாந்தியில் வந்துவிட்டார். அவரது கணக்கு வழக்கு உருவாகி விடுகிறது. ஆனால் நானும் அசாந்தியில் வந்துவிட்டேன், ஏதாவது கூறிவிட்டேன் எனில் அது எனது விக்கர்மமாக ஆகிவிடும். எனவே விக்கர்மம் செய்யும் போட்டி போடாதீர்கள். நான் விக்கர்மங்களை அழிக்க வேண்டுமே தவிர உருவாக்க கூடாது.
பல பிறவிகளாக விக்கர்மங்கள் செய்து வந்தேன் மற்றும் துக்கமடைந்து வந்தேன். இப்பொழுது ஞானம் அடைந்து கொண்டிருக்கின்றேன். இந்த 5 விகாரங்களை வெல்லுங்கள். விகாரங்களின் விஸ்தாரமும் இருக்கிறது. மிக சூக்ஷ்ம முறையில் வருகிறது. சில நேரம் பொறாமை வந்து விடுகிறது. எனில் இவர் இவ்வாறு செய்திருக்கின்றார், நானும் ஏன் இவ்வாறு செய்யக்கூடாது என்று நினைக்கின்றனர். இது மிக பெரிய சூக்ஷ்மமான தவறாகும். தன்னை தவறற்றவராக ஆக்க வேண்டும். ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் இதுவும் என்னுடைய பரீட்சை என்று நினையுங்கள். எனக்குள் எவ்வளவு பொறுமை சக்தி இருக்கிறது, நான் அதிகம் பொறுத்து கொண்டு விட்டேன் என்று கூறி ஒரு முறை ஆவேசத்தில் வந்துவிட்டால் கடைசியில் தோல்வி அடைந்து விட்டார். யார் கூறினாரோ அவர் தன்னை கெடுத்துக் கொண்டார். ஆனால் தன்னை சீராக்க வேண்டுமே தவிர கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆகையால் நன்றாக முயற்சி செய்து ஜென்ம ஜென்மாந்திரங்களுக்கு நல்ல பிராப்திகளை உருவாக்க வேண்டும். மற்றபடி யார் விகாரங்களுக்கு வசமாகி இருக்கின்றார்களோ, யாரிடத்தில் பூதம் பிரவேசமாகி இருக்கிறதோ, பூதங்களின் வார்த்தைகள் இவ்வாறுதான் வெளிப்படும். ஆனால் யார் தெய்வீக ஆத்மாவாக இருக்கின்றார்களோ அவர்களது மொழி தெய்வீகமானதாக தான் வெளிப்படும். எனவே தன்னை தெய்வீகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அசுரர்களாக அல்ல. நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். பரமாத்ம அன்பின் அனுபவியாக ஆகின்ற பொழுது இந்த அனுபவத்தின் மூலம் சகஜயோகி ஆகி பறந்து கொண்டே இருப்பீர்கள். பரமாத்ம அன்பு பறக்க வைக்கும் சாதனமாகும். பறக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் பூமியின் ஈர்ப்பில் வர முடியாது. மாயை எவ்வளவுதான் ஈர்க்கக்கூடிய ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஈர்ப்பு பறக்கும் கலையில் உள்ளவர்களிடம் சென்றடையாது. ஓம் சாந்தி.